ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்ற சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து ஃப்ரீயாகவே நிறைய எஜுகேஷன் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு கற்றுக்கணும், மார்க்கெட்டில் நான் பிகினராக இருக்கேன் அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ இப்போ நான் காமிக்கிற வீடியோவில் பின்னாடி உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள், நிறைய அட்வான்ஸ் லெவல் ஆட்டோமேஷன்லாம் கூட நம்ம இதில் சொல்லி கொடுத்துருக்கோம் ஃப்ரீயாகவே. ஸோ டைம் இருந்ததுன்னா நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரோ யூஎஸ்டி, எக்ஸ்ஐ யூஎஸ்டி அண்ட் யூஎஸ் ஆயில், இந்த 3 பேரோட அப்கமிங் வீக்கோட லெவல்ஸ் எப்படி இருக்க போகுது, எப்படி ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஈரோ யூஎஸ்டி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஈரோ யூஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக்லி சார்ட்டில் பாருங்கள். வீக்லி சார்ட்டில் கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 2023 ஸ்டார்டிங்ல இருந்து 2022 டிசம்பர் எண்டிங்ல இருந்து அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 நவம்பர்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா 23 வச்சுக்கோங்க, 23 to 24 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கிட்டத்தட்ட. ஏன்னா 23 ஃபுல்லாக போயிருக்கு, 24 நவம்பர் வரைக்கும்னா ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ள இருந்த இந்த ஈரோ யூஎஸ்டி இப்போ பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பாருங்க தெளிவா. அண்ட் இந்த பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்தது மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்ததோ, அதாவது ஒரு சப்போர்ட் இருந்ததோ, அந்த சப்போர்ட் ஜோனை வந்து உடச்சு கீழே வந்தாங்க இல்லையா, அதே இடத்துல போயிட்டு இப்போ ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு இருக்கு வீக்லி சார்ட்ல. ஸோ டெய்லி சார்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு மார்க்கெட் இறங்கி வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போய் அதே இடத்துல ஒரு சூப்பரான ஒரு இன்வெர்டட் ஹேமரோ அல்லது ஈவினிங் ஸ்டார்னு சொல்லி 3 கேண்டிலா பார்த்தாலும் சரி, இல்லை சிங்கிள் கேண்டிலா பார்த்தாலும் சரி, பக்காவான ஒரு என்னதுங்க ஒரு ரெசிஸ்டண்டா அந்த இடம் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது தெளிவா தெரியுது. ஸோ அப்போ இந்த இடம் நமக்கு என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை. ஓகேங்களா? ஸோ அப்போ சப்ளையா இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல நமக்கு எப்பயுமே செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறது ரொம்பவே புத்திசாலித்தனம். ஸோ மறுபடியும் நம்ம வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ளை ஜோன் நீங்கள் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா பிரேக் அவுட் ஆகி கீழே வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிருந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆகி அந்த ஜோனை டச் பண்ண உடனே நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேல பார்த்தோம் நமக்கு வந்து இன்வெர்டட் ஹேமர் கொடுத்துருக்காங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 3 கேண்டிலா பார்க்கும்போது ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதே நேரத்தில் நம்ம வந்து 4 ஹவர்ஸ் சார்ட்ல பார்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ட்ரெண்ட் லைன் கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிருக்கு. மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனாலும் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ அழகா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி மறுபடியும் இது வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுனாலே நமக்கு என்னதுங்க ஒரு டவுன் சைடோ இல்லை அப் சைடு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப் சைடு போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருந்து தானே. ஸோ அப்போ நல்ல ஒரு டவுன் சைடு வருது அப்படின்னா நம்ம தாராளமாக இதில் செல் என்ட்ரிக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, மறுபடியும் மார்க்கெட் வந்து அழகாவே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்மேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி ஒரு பேஸ் கிரியேட் ஆகி மறுபடியும் மார்க்கெட் என்ன இருக்குங்க, மறுபடியும் டவுன் ஆகி மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க, மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. ஸோ மார்க்கெட் மறுபடியும் ஏறி வரும் பட்சத்தில், மேலே ஏறி வரும் பட்சத்தில் ஸோ நமக்கு ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் லோயர் டைம் ஃப்ரேம்ல கிடைக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக செல் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் 4 ஹவர்ஸில் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4 ஹவர்ஸ் வீக்லி டெய்லி எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வச்சிருக்கீங்க. சே கோ ஃபார் 1 ஹவர் அண்ட் கோ ஃபார் 15 மினிட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக போகும்போதும் எப்போல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு பேரிஸ் பேட்டர்ன் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம வந்து போகிறது ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் சிஸ்டமாக இருக்கும். மினிமம் 1:2 கேரண்டீட் ரிட்டர்ன் இதில் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்பர் 1. நம்பர் 2, அப்போ ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த சப்ளையை உடைச்சு மறுபடியும் மார்க்கெட் எப்போ மேலே ஏறி வருதோ, இங்கே வந்து மறுபடியும் எப்போ சப்போர்ட் எடுக்கிறானோ அப்போ தான் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகும். ஓகே, அப்போ இந்த சப்ளைல இருக்கு இல்லையா, இப்போ அடுத்த ஜோன் எங்கே வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா மறுபடியும் வீக்லியில் போய் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனாக நமக்கு ஆக்ட் ஆகுறது எங்கெங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லிலையோ அல்லது டெய்லிலையோ போனீங்க அப்படின்னா இந்த ஏரியா இல்லையா ரிவர்சலாகி மேலே வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபால் இருந்திருக்கு. வீக்லியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் ப்ரீவியஸாக இருந்தக்கூடிய ஒரு டிமாண்ட் ஏரியாவை ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து தான் ஈரோ யூஎஸ்டி என்ன இருக்குங்க, நல்ல ஒரு பேட்டர்ன் ரிவர்சல் ஆகி ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு மறுபடியும் இறங்கி வர்றான். அப்போ என்னன்னா இந்த இடத்துல குயிக்காக மேலே மார்க்கெட் போயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். வீக்லி இம்பேலன்ஸ் இருந்திருக்கு. ஸோ தட் அதை ஃபில் பண்ணுறதுக்கு கூட இறங்கி வரலாம் இல்லையா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் இறங்கி வந்ததுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் ஹை ஃபார்மேஷன் அல்லது டபுள் பாட்டம்லாம் போட்டு ஒரு நெக்லைன் பிரேக் அவுட் ஆகும்போது அப்சைடு திரும்புறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த டைம்ல நம்ம பையிங் செட்டப்பை யோசிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட் நல்லாவே தெரியுது ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட்ல இருந்து அது பிரேக் அவுட் ஆகி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் என்ன பண்ணலாம்,
ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது 24 ஹவர்ஸ் மார்க்கெட் அண்ட் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் லீவ் இல்லையா? ஸோ அன்னைக்கு மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற நாட்களில் நீங்கள் எனி டைம் 24 ஹவர்ஸ் மார்க்கெட்ன்றதுனால உங்களால் காலையில் பண்ண முடியல அப்படின்னா ஈவினிங்கில் கூட நீங்கள் உட்காந்து பொறுமையாக எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு பேட்டர்ன் கிடைக்காது. ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றவர் நல்ல டயர்டில் இருப்பார், சாயந்தரமாக உட்காந்து பண்ணலாம், ஒரு 2 மணி நேரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி உட்கார்றவருக்கு அங்கே வந்து 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே உட்காந்துட்டு 2 மணி நேரம் கேண்டிலையோ 4 மணி நேரம் கேண்டிலையோ போட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டீங்க எல்லா பேர்லையும், நாட் ஓன்லி ஹீரோ USD, எல்லா பேர்லையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா எந்த பேரில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த பேர் என்ன ட்ரெண்டில் இருக்குது, சைட்வேஸா புல்லிஸா பேரிஷா அப்படின்ற பேட்டர்ன்லாம் பார்த்து வச்சுட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் ட்ரேட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து பணம் பண்ண முடியும். ரைட்? ஸோ மறந்துடாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங் சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட ஃப்ரீ எஜுகேஷன் ட்ரைனிங் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து சீக்கிரமாக கண்டக்ட் பண்ண போகிறோம். மார்ச் மாதம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் நம்ம ஃப்ரீயாகவே சொல்லி தர போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் லிங்க் இருக்கும் இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அந்த அக்கௌண்ட்டோட கிளைண்ட் ஐடி ஒன்று கொடுப்பான் உங்களுக்கு இல்லையா? ஸோ அந்த கிளைண்ட் ஐடியை மட்டும் @SMTC Vijay அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை அந்த SMTC ஃபாரெக்ஸ் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன், ட்ரைனிங் குரூப்பில். ஓகேங்களா? இது முழுக்க ஃப்ரீ எஜுகேஷன் தான். அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த குரூப்பில் உங்களுக்கு நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ், சார்ட் அப்டேட்ஸ், டெய்லி என்னென்ன மாதிரியான பேர்ஸ் எந்த மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது, எந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற உங்களுக்கு டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக, சில பேர் காலையில் பண்ணலாம், சில பேர் மாலை பண்ணலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே சார்ட்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ அதனால் பி கேர்ஃபுல் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட US ஆயில். ஓகேங்களா? ஸோ இந்த US ஆயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் பார்க்குறது வீக்லி சார்ட். இந்த வீக்லி சார்ட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரா பண்ணி பார்க்கணும். ஏன்னா 1 2 3 4th பேட்டர்ன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு நல்லா போயிருக்கு. பட் சப்போர்ட் ஜோன் அப்படின்றதுனால இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 63 to 66 அப்படின்றது ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்குது, சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஓகே, டிமாண்ட் அண்ட் சப்போர்ட் ரெண்டு ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் டைம்ஸ் 1 2 இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆயிருக்கு. அண்ட் ப்ரீவியஸாக அந்த இடம் வந்து ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இந்த 63க்கு கீழே பிலோ போனால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக என்ன ஆகுங்க, ஒரு 40 அப்படின்ற ரேஞ்சுக்கு போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 அப்படின்ற ஜோனுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் 35 அதை விட்டிங்கன்னா பெருசாக கீழே விழுமான்றது டவுட்டு தான். ஏன்னா இது வந்து கிராஷ் ஒரு வாட்டி நெகட்டிவில் போச்சு பார்த்தீங்களா, க்ரூடா எல்லாம் அந்த டைமில் வந்தது. ஸோ அதனால் அவ்வளோ தூரத்துக்கு போவானா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அதிகபட்சம் ஒரு 40-35 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மறுபடியும் கீழே இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் மட்டும். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகுங்க, ஸ்லோவாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் போயிட்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி ஒரு ரிவர்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த US ஆயிலில் நீங்கள் எங்கே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ரிஜெக்ட் ஆகும்போது இப்போ நான் வீக்லியில் வரைஞ்சிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் கிடைக்குது, நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் வரைஞ்சிட்டீங்க. ஸோ இப்போ 15 மினிட்ஸில் இந்த ட்ரெண்ட் லைன் போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் 15 மினிட்ஸ் ட்ரெண்ட் லைன் புல்லிஸ்க்கு திரும்பி இருக்கு, ஏன்னா பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன ஆகும், அப்படியே கொஞ்சமாக மேலே ஏறி போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி வீக்கான மார்க்கெட் தான். அண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி போனதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைனை இப்படி போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷனில் ஸ்லோவாக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கா, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுதா, என்ட்ரியை போடுவோம், ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறோம். இந்த இடத்துல இந்த ஸ்விங்குக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைப்போம். சான்சஸ் நிறைய இருக்குது கீழே இறங்கி வரதுக்கு. மினிமம் 1:2 நீங்கள் தாராளமாக வச்சு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு உங்களோட ஏன் ட்ரேடிங்கில் ஃபெயில் ஆகிறோம்னா இந்த மாதிரியான இடத்துல ட்ரேட் எடுக்காமல் கண்ட இடத்துல போயிட்டு ஒரு க்ரீன் கேண்டில் வந்தோன்னே பை பண்ணுறது, ரெட் கேண்டில் வந்தோன்னே செல் பண்ணுறது அப்படின்றதுனால தான் நிறைய பேர் பணத்தை ஈஸியாக விட்டுறீங்க. இது ரொம்ப சிம்பிள் மார்க்கெட். நீங்கள் பண்ண வேண்டியது ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல மட்டும் ட்ரேட் கிடைச்சா எடுப்போம். அஃப்கோர்ஸ் இதுவும் ஃபெயிலியர் ஆகும், ஏன்னா எல்லா ட்ரெண்ட் லைன்லையும் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகுன்றது அவசியம் கிடையாது. பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்த லெவலுக்கு போகும் இல்லையா? ஸோ அதனால் ஃபெயிலியர்ஸும் வரும். அக்செப்ட் த ஃபெயிலியர்ஸ், அவ்வளோதான். அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம 1:2 1:3 ரிஸ்க் ரிவார்டுன்னு வைக்கும்போது 1-2 ட்ரேட் ஃபெயிலியர் ஆகிறது தப்பு இல்லை. ஈவன் 5 ட்ரேட் ஃபெயிலியர் ஆனாலும் 1:2 ரிஸ்க் ரிவார்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்க முடியும். ஏன்னா கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி பேட்டர்னை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். மறுபடியும் நான் வீக்லி சார்ட்டுக்கு போகிறேன். ஒருவேளை மார்க்கெட் நல்லா ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டான், நம்மளோட 66-63 ஜோனுக்கு இந்த ஏரியாக்கே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனாக இப்போதைக்கு இருக்குது. இது உடைக்கிற வரைக்கும் இது டிமாண்ட் தான். இது உடைச்சாதான் நமக்கு என்னதுங்க, சப்ளையாக மாறும். டிமாண்ட் பிகம் சப்ளையாக மாறும். அப்போ என்ன ஆகும், இப்போ ப்ரைஸ் வந்து இறங்கி வருதுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல வந்தோம்னா மறுபடியும் என்ன ஆகும், ஏற்கனவே என்ன ரியாக்ஷன் நடந்ததோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இல்லையா? ஸோ அந்த ரியாக்ஷன் தான் மறுபடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால்
இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு பிரேக் அவுட் எடுக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் எனக்கு மல்டிபிள் டைம் இந்த டிமாண்டில் சப்போர்ட் எடுத்துக்கிறதுனால ஸோ இந்த லெவலில் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம். இப்போ நான் எப்படி சொன்னோம் அதே மாதிரி தான். அகைன் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் போயிடுறீங்க, ஒரு ட்ரெண்ட் லைன்லாம் மார்க் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ மார்க்கெட் இறங்கி வந்துருச்சு. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி இறங்கி வந்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ இறங்கி வந்தோன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுறீங்க, டபக்குன்னு அப்படி போட்டுறீங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும், இந்த இடத்துல சப்ளை இல்லாமல் டிமாண்ட் ஏரியாவில் இருக்கும் இல்லைங்களா, சப்போர்ட் ஏரியா. ஸோ ஒரு கன்சாலிடேஷனோ அல்லது ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், டப்புன்னு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஹையர் ஹை ஃபார்மேஷன் வந்துருச்சு, எடுப்பா பையிங் அப்படின்னு எடுத்தோம்னா அதை நம்ம மினிமம் 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சு நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் நம்மளோட மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தாறுமாறு தக்காளி சோறா போய்கிட்டு இருக்கு. இது என்னால் அனலைஸ் பண்ணுறதுக்கு கூட என்னப்பா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஆல் டைம் ஹையே பாருங்க தொட்டுட்டோம். ஐ மீன் வெள்ளிக்கிழமை ப்ரீவியஸாக இருந்த அந்த ஆல் டைம் ஹைக்கு கீழே மார்க்கெட் இறங்குற மாதிரி இறங்குச்சு. அண்ட் மறுபடியும் நல்ல டிமாண்ட். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே. ஸோ நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவ்னஸ் தான் ஸ்டில் கொடுக்குது. பட் இருந்தாலும் இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அகைன் நம்ம டே சார்ட்டில் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல் டைம் ஹை, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் போட்டிருக்கான். ஆனால் வெளியே போட்டிருக்கான், பட் இருந்தாலும் இன்வெர்டட் ஹேமர் போட்டிருக்கான். மேபி ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருந்தால் திருப்பி உள்ளே வரதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அகைன் டே சார்ட்டில் ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு வைப்போம், அவ்வளோதான். பட் ஸ்டில் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ புல்லிஷ் ட்ரெண்டு தான். அது என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி வந்துட்டு திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் கூட மேலே போகலாம், பாசிபிலிட்டிஸ் அப்படி இருக்குது. பட் நம்ம என்ன பார்க்கணும், அடுத்து ஒரு 4 ஹவர்ஸ் சார்ட்டில் போய் பார்க்கலாம். ஸ்டில் பாருங்க, நல்ல அந்த ட்ரெண்ட் லைன்லேயே சப்போர்ட் எடுத்து போயிருப்பானா, அப்போ அடுத்து அதுதானே நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அன்டில் அன்லஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரைஸ் இறங்கி வர விட்டு ட்ரெண்ட் லைனில் நமக்கு ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு ஹராமி பேட்டர்னோ இல்லை ஒரு ஹேமரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல். இப்போ 4 ஹவர்ஸில் நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, டப்புன்னு என்ன பண்ணுறீங்க, ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணிட்டு ஓகே ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ல நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணுறீங்க, ஆல்ரெடி நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சிருச்சு. ப்ரைஸ் ஆக்ஷனில் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அண்ட் மேஜர் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ல இருந்து ஜம்ப் ஆகிறான். இதெல்லாம் தான் உங்களுக்கு சிக்னல். ஓகேங்களா. ஸோ இதை முடிச்சுட்டு டப்புன்னு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, எங்கே என்ட்ரி எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங்கை லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. லாங் பொசிஷன் எடுக்கிறோம், இங்கே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் லோவை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறோம். 1:2 ரிஸ்க் ரிவார்டு டப்புன்னு வைக்கிறோம், அழகாக ப்ராஃபிட் பண்ணுறோம், பாக்கெட்டில் பணத்தை லீட் போட்டு போயிட்டே இருக்கிறோம். ஓகே. ரொம்ப காமெடியாகவும் ஈஸியாகவும் இருக்குல்ல, சொல்கிறா ராஜா சொல்கிறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது. பட் ட்ரேட் பண்ணுற எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? இவ்வளோதான் மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். ஓகே. ஸோ அதனால் தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணி விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ரியல் ட்ரேட் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணுங்கள் பிகினராக இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும் இல்லையா, அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரியல் ட்ரேட் பண்ணி நீங்கள் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள், பாக்கெட்டில் பணத்தை போட்டுக்குங்க. ரைட். ஓகே. ஸோ மறக்காமல் நம்மளோட ஃபாரெக்ஸ் எஜுகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட பப்ளிக் சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி. ஓகே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நீங்கள் இதில் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து வீடியோக்கு லைக் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.